ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். பிக் பாஸ் 9 டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லி எம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு லீக் அவுட் ஆகிடுச்சு யார் டைட்டில் வின் பண்ணாங்கன்னு. கிராண்ட் ஃபினாலில் 4 பேர் போகிறாங்க. சபரி, திவ்யா, அரோரா அண்டு விக்ரம். விக்ரம் வந்து 4வது ரன்னர் அப் ஆகி ரிஜெக்ட் ஆகி போகிறாரு. அடுத்து அரோரா ரிஜெக்ட் ஆகிறாங்க. எப்படியா விஜய் வந்து அரோரா தான் டைட்டில் வின் பண்ண வைக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா ஓட்டிங்கில் அவங்களுக்கு விழுகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு முடிவு மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, திவ்யாவும் சபரி கிராண்ட் ஃபினாலில் 2 பேர் நிற்கிறாங்க. யார் டைட்டில் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சபரி வந்து செகண்ட் ரன்னராக பார்க்குறாங்க. பிக் பாஸ் 9 டைட்டில் வின்னர் திவ்யா தாங்க. திவ்யா தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஷூட் முடிச்சு அவங்களே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் ஒரு வீடியோவும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒயிட் கார்டில் ஜெயிச்சவங்க வந்து இது அர்ச்சனா. அதுக்கப்புறத்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. திவ்யா டைட்டில் வின் பண்ண நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் 9 மேன் ஆஃப் த மேட்ச்னு என்னை கேட்டால் நான் பார்வதியை தாங்க சொல்லுவேன். பார்வதியை நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க, டிஆர்பி ஏற்றி விட்டாங்க. அவங்க நல்லவங்கன்னு சொல்ல வரல. ஆனால் பிக் பாஸ் 9 இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக போனது காரணம் பார்வதி தான். பார்வதி இல்லைன்னா பிக் பாஸ் 9 இல்லைன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் பிக் பாஸ் 9 மேன் ஆஃப் த மேட்ச்னால் நான் பார்வதி சொல்லுவேன். நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.